ஸோ கைஸ் ஆக்சுவலாக என்னோட வீட்லேயே வந்து ஒரு நல்ல மரம் இருந்தது. எனக்கே தெரில. அதாவது ஒரு பொருள் நம்மகிட்ட இருக்கு. ஆனா அதோட அருமை தெரிலன்னுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி. ஒரு மரம் இருந்துச்சு. நான் என்னடா ரொம்ப ஒரு 1 வருஷம் ஆகுது இந்த இடத்துக்கு வந்து. என்னடா ஒரு பழமும் வரமாட்டேங்குதே அப்படின்னு நினச்சுன்னு இருந்தேன். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் பழம் வந்துச்சு. அது என்ன பழம்னே தெரியல. காமிக்கிறேன் இதோ பாருங்க. இதோ இது ஆக்சுவலாக ஃபுல்லாக மல்பெரி தான் இது. எனக்கு தெரியவே இல்லை இது மல்பெரி. நான் ஆக்சுவலாக வந்து தமிழ்நாட்டில் நான் இதை பார்த்ததே கிடையாதுன்னு வச்சுங்களேன். இப்படி தான் ஒரு பிங்க் கலர். அதை எடுத்து காமிக்கிறேன். போகிற வரப்பெல்லாம் சாப்பிடுவோம். இதில் ஆக்சுவலாக நிறையா சக்தி இருக்குது அப்படின்னு கேள்விப்படுறேன். இது அப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நிறைய சக்தி இருக்குன்னு நான் கேள்விப்படுறேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலாக வந்து நான் பார்க்குறேன். ஸோ டேஸ்ட்டாகவும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ராபெரி மாதிரி, ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர். செம்மையாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால் மல்பெரி. இது ஆக்சுவலாக தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. யாரும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். மல்பெரி யாரும் சாப்பிட்ருக்கீங்களா? ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. இதுவே நான் வந்து கூகுள் லென்ஸில் வந்து இந்த மரத்தை வந்து கேப்சர் பண்ணி என்னடா அதுன்னு பார்த்து உடஞ்சிது. இது ஒரு 3 மாதத்துக்கு தான் வருமா. அப்புறம் ரொம்ப சூடாச்சுன்னா அப்புறம் ஒரு மாதிரி காஞ்சி போயிடும்.